வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு டொமேட்டோ சட்னி, அதுவும் அரைக்காமலேயே. எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அது முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் தக்காளி 3 இந்த சைஸ் எடுத்துட்டு இது மாதிரி பாதியா கட் பண்ணிட்டுருவோம். இப்போ அடுப்புல பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 6 பல்லு பூண்டு சேர்த்துப்போம். வதக்கின்றலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளிய இது மாதிரி வச்சுருவோம். இதை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே வதங்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இதை திருப்பி போட்டுருவோம். அதே மாதிரி 2 நிமிஷம் மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடுவோம். இப்ப இது ரெடியா இருக்கு. இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம். வெங்காயம் 1 பொடிசா நறுக்கிந்து சேர்த்துருவோம். பச்சை மிளகா 2, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சிம்பிளா செய்யக்கூடியதுதான் இந்த சட்னி. இது தோசைக்கும் சரி, சப்பாத்திக்கு கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.